ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? பாருங்க நான் கையில் என்ன வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு 2 தடவை வந்து ட்ரை பண்ணி 3ஆவது தடவை வந்து எனக்கு கிடச்சிருக்குது. இது வாங்குறதுக்குள்ளே ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். ஏன்னா வந்து 2 தடவையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 3ஆவது தடவை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து நான் வந்து வேறு அட்ரஸ் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து அதனால் வந்து எனக்கு இந்த டைம் வந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்துருச்சு. அதுவும் பயந்துகிட்டே இருந்தேன். நம்பர் வேறு ஆட் பண்ணுறதுக்கு வந்து மறந்துட்டு நான். இருந்தாலும் வந்து கிடச்சங்காட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கு வேறு விழுந்துருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வேறு வெரிஃபிகேஷன் வந்து நின்னதுங்காட்டி மானிட்டேஷன் வந்து எனக்கு கட் பண்ணிட்டாங்க. வந்து இந்த நம்பர் போட்டால் வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா வந்து பயந்துகிட்டே இருந்தேன், ஒரு வேளை வராதா 3ஆவது ரிஜெக்ட் ஆயிருமோ அப்படின்ட்டு வந்து நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 வாரம் டைம் தந்துருந்தாங்க பின் நம்பர் வரதுக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 நாளே வந்துருச்சு. அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அட்ரஸில் வந்து இப்போ கரண்ட் அட்ரஸ் என்னவோ அதை தான் நான் போட்டேன். ஆனால் வந்து கரெக்டாக வந்துருச்சு. சொந்த வீட்டு அட்ரஸ் போட்டங்காட்டி வந்து 2 டைமுமே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நான் ரொம்பவுமே பயந்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட் இருக்கிறனால தான் வந்து என்னால் இது வாங்க முடிஞ்சுது. எல்லாத்துக்கும் மிக்க நன்றிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். இது பாருங்க, இந்த லைன் மட்டும்தான் ஓப்பன் பண்ணணுமாம்மா, அதிலே போட்டிருக்கிறாங்க. பயந்துகிட்டே இருந்தேன், மானிட்டேஷன் கட் பண்ணிட்டாங்களா, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டிருந்தேன். வந்துருச்சு பாருங்க, பின் நம்பர் வந்து தெரியுதுங்களா, வந்துருச்சு பாருங்க. ஒன்றால் வந்து பார்த்திங்கன்னா சப்ரீனவ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து ஸ்டெப் 1ல் வந்து நின்றுட்டுருக்குது. அதையுமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலான்ட்டு தான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாங்க எப்படின்னு. வீடியோ ஃபஸ்ட் கரெக்டாக போடு அப்படிங்கிறீங்களா? இனிமேல் வந்து கரெக்டாக போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி. என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு அவங்களுமே ஆட்சன்ஸ் வந்து கட்டாக இருந்தது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து வேறவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணாங்களாமா. அவங்க லிங்க்குமே வந்து எனக்கு போட்டு விட்ருந்தாங்க. நானும் வந்து கேட்டிருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி அட்ரஸ் வந்து பண்ணால் தான் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து அந்த பின் நம்பர் வந்தால் தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னாங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா சரி இப்போ 3ஆவது தடவை போட்டுக்கிறேன். நான் பயந்துகிட்டே இருந்தேன், எப்பட்றா நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து மன உளைச்சல் ஆயிடுச்சு எனக்கே வந்து. பரவாயில்ல, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நவாலில் வந்தோடனே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து டெய்லியுமே போயிட்டு தான் இருந்தேன். நான் மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போய் கேட்டே இருப்பேன். அவர் வந்து வந்ததுன்னா உனக்கு தரேன்ப்பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து போடலிங்கண்ணா, அதில் வந்து மென்ஷன் பண்ணல, இந்த அட்ரஸ்க்கு வந்ததுன்னா எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக வந்து நான் போனேன். நான் போகிறதுக்கு முன்னாடியே வந்து கரெக்டாக வந்து அவங்களே எடுத்து தந்துட்டாங்க. இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தந்துட்டாங்க. எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஒரு அப்டேட்டு, இனி பார்க்கலாங்க.